உச்சநீதிமன்றம் கூறியதை நடுவண் அரசு மதிக்காததால் தமிழ்நாட்டில் 1,00,000 குழந்தைகள் தனியார் பள்ளியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்த நாட்டின் மூத்த அமைச்சர் ஒருவர் ஓராண்டு ஃபெயில் ஆகி படித்தால்தான் என்ன என பேசுவதையெல்லாம் தமிழ்நாடு ஏற்காது என தெரிவித்துள்ளார். தெரியும், இப்போ சமகர சிக்ஷாவில் ஒன் ஆஃப் த பேரமிட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதே இன்றைக்கி அவங்க மதிக்காமல் இருக்குது. உள்ளபடியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்குன்ட்டு இது சார்ந்து பல பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 79,000 இருந்துச்சு. இப்போ 1,00,000 பிள்ளைங்க வரைக்கும் இன்றைக்கி தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க பறிக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியே எங்களுடைய தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு அந்த கடிதம் எழுதியிருக்கணும். இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அதை கால் எடுக்கும். ஒரு நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம நில்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது, அவங்க ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரியவங்க ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர்கள் புரியாமல் சொல்கிறாங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது.